ஆபத்துல இருந்த மயிலுக்கு அங்க இருந்த ரூம்பாய் மூலமா உதவி கிடைச்சது. அவங்க சொல்லல அப்படின்னு சொன்னா, இந்த தினேஷ் யாரு அப்படிங்கிற விஷயத்த மயில் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்பி அவங்க இழந்திருப்பாங்க அப்படிங்கிறதால, அந்த ரூம்பாய் மூலமா தான் மயிலுக்கு நெறைய விஷயங்கள் தெரிய வந்தது. இருந்தாலுமே இப்ப இந்த ரூம்பாய பார்க்குறப்ப அவங்களோட சிரிப்பாகட்டும், அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், ரொம்பவே சந்தேகத்தை ஏற்படுத்த தான் செய்யுது. மயில் ஒரு வழியா தினேஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல இருந்து மயங்கி விழுந்துருவாங்க. முழிச்சு பார்த்தா எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியல. ரொம்பவே பதறி போயிடுறாங்க. அவங்க கையில அவங்க அண்ணியோட நகைய மட்டும் ரொம்பவே பத்திரமா புடிச்சுக்கிறாங்க. ஏன்னா மயிலுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க அண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒவ்வொரு காசையுமே எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து அந்த நகைய வாங்கியிருந்திருப்பாங்க. அந்த நகைய எடுத்துட்டு போய் நம்ம தினேஷ் கிட்ட குடுக்க இருந்தோமே அப்படிங்கிறதால, மத்த எந்த பொருள் போனாலும் பரவாயில்ல. நம்ம அண்ணியோட நகைய மட்டும் எப்படியாச்சும் கொண்டு குடுத்தணும் அப்படின்னு சொல்லி, அவ்வளோ பத்திரமா கையிலேயே வச்சுட்டுருக்காங்க. அங்க வழியில போற ஒவ்வொருத்தர்கிட்டயா இது எந்த இடம் அப்படிங்கிற மாரியும் கேட்கறாங்க. உங்களோட ஃபோன குடுக்குறீங்களா? நான் என் அக்கா கிட்ட ஒரு ஃபோன் பேசிட்டு தரேன் அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. ஒரு ஃபோன குடுக்குறதுக்கு கூட அங்க இருக்கிறவங்க பயங்கரமா யோசிக்கிறாங்க. அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாரி ஒரு சிலர் சொல்லிர்றாங்க. இந்த சூழ்நிலையில தான் சரி போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் மயில் நெனச்சு போலீஸ் ஸ்டேஷன நெருங்குறாங்க. அந்த சூழ்நிலையில தான் அந்த ரூம் பாய் வந்துடுறாங்க. அவங்கள பார்க்கவுமே மயிலுக்கு ஒரு சந்தோஷம் தான். "அண்ணே என்னண்ணே நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, "நீ என்ன சூழ்நிலையில இருந்தேன்னு எனக்கு தெரியலம்மா. அதனால தான் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இப்ப என்னம்மா இங்க நின்னுட்டுருக்குற?" அப்படிங்கிறப்ப, "நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்" அப்படிங்கிற விஷயத்த சொல்லவுமே, அவர் ஒரு நிமிஷம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன் அவர் அப்படி ஷாக் ஆனாரு? உண்மையாவே மயிலுக்கு ஹெல்ப் தான் பண்ணுதாரா? இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையில மயில சிக்க வைக்க போறாரா? அப்படிங்கிறதே ஒரு சந்தேகமா தான் இருக்கு. "நீ கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாத, கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு சொன்னா, இங்கேயும் அந்த தினேஷுக்கு ஆள் இருக்கு. அதனால நீ வசமா சிக்கிக்குவ. நீ என்னோட வீட்டுக்கு வந்துரு" அப்படிங்கிற மாரி இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்லயுமே அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல அவங்க கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதனால இவர் நல்லவரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.